எடுத்திருக்கேன். அதை நம்ம இன்றைக்கி மத்தியானம் குழம்பு வைக்கணும்னா முதல் நாள் நைட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் அது நல்லா அழகாக குக்கரில் வச்சோம்னா வெந்துடும். அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸில் கொஞ்சம் புளி நனைய வச்சுருக்கேன். இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை குக்கரில் வேக போட்டிருக்கேன். அதில் அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது குக்கரை மூடி விசில் வந்தோடனே ஒரு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கழித்து இறக்கணுன்னா கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புளி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு தக்காளி, ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3